when there are so many churches in India and Tamil Nadu, why does God want to start another one? இந்தியாவிலேயும் தமிழ்நாட்டிலும் எவ்வளவோ சபைகள் இருக்கிறது, அதற்கு குறைவில்லை. ஆனாலும் ஏன் இன்னொரு சபையை தேவன் ஆரம்பிக்க முடியாய் நம்மை வழிநடத்தினார்? And God does that because he sees the other churches are going away from his word. தம்முடைய வார்த்தையை விட்டு விலகி செல்லுகிறதை இந்த சபைகளை கண்டுபிடினாலே தேவன் அப்படி செய்திருக்கிறார். And they are not preaching the narrow way that leads to life anymore. ஜீவனுக்கு போகிறதான அந்த குறுகலான வழியை அவர்கள் இன்னுமாய் பிரசங்கிக்காதபடினாலே தான் தேவன் அப்படி செய்கிறார். Jesus said the way to life is very narrow. ஜீவனுக்கு போகிற வாசல் நெருக்கமாய் இருக்கிறது, இடுக்கமாய் இருக்கிறது என்று சொல்கிறார். Very few people find it. மிக சிலரே அதை கண்டுபிடிக்கிறார்கள். So many preachers and pastors, they don't want few people in their church. அநேக பிரசங்கியார்களுக்கும் பாஸ்டர்மார்களுக்கும் தங்கள் சபையிலே வெகு சிலர் இருப்பது பிடிப்பதில்லை. They all want many people in their church. தங்களுடைய சபையிலே அநேகர் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். So then how can you get many people in the church? இப்பொழுது சபையிலே அநேகரை கொண்டு வருவது எப்படி? You have to make the narrow way broader. அந்த குறுகலான வழியை இப்பொழுது அகலமாக்குவதன் மூலமாக அநேகரை கொண்டு வர முடியும். And that is what all the churches have done. இதைத்தான் எல்லா சபைகளும் செய்திருக்கிறது. So then God has to raise up a church that preaches the narrow way again. இப்பொழுது மீண்டுமா இந்த குறுகலான வழியை குறித்து பிரசங்கிக்கக்கூடிய ஒரு சபையை தேவன் எழுப்ப வேண்டியிருக்கிறது. That's one reason. இது ஒரு காரணம். The second reason is, இரண்டாவது காரணம், Jesus said no one can serve God and money. தேவனுக்கும் பணத்திற்கும் ஒரே நேரத்தில் யாரும் ஊழியம் செய்ய முடியாது. He said you cannot serve two masters. இரண்டு எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய முடியாது. So you have to choose which you want to serve. ஆகவே எதற்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்பது நீங்கள் தான் தெரிவு செய்ய வேண்டும். Most pastors and preachers want to serve God and money. அநேக பிரசங்கியார்களும் பாஸ்டர்மார்களும் ஒரே சமயத்திலே தேவனுக்கும் பணத்துக்கும் ஊழியம் செய்ய முடியாது விரும்புகிறார்கள். So ultimately they end up serving only money. ஆனால் கடைசியில் என்ன நடக்கிறது என்று சொன்னால் கடைசியில் பணத்துக்காக மட்டுமே ஊழியம் செய்வதில் முடிவடைகிறார்கள். So that is another reason God has to start a new church that does not serve money. ஆகவே பணத்துக்கு ஊழியம் செய்யாத ஒரு சபையை தேவன் விரும்புகிறபடினாலே இன்னொரு சபை ஆரம்பிக்க வேண்டியதாக இருந்தது. That is why in all these 39 years we never take an offering. ஆகவே தான் இந்த 39 ஆண்டுகளாக ஒரு காலம் நாம் காணிக்கை வசூலிப்பதில்லை. We don't employ any preacher on a salary. எந்த ஒரு பிரசங்கியாரையும் சம்பளம் கொடுத்து நாம் வேலைக்கு ஏற்படுத்துவதில்லை. We don't call somebody from somewhere else to be a pastor in this church. இந்த சபையிலே பாஸ்டராய் இருப்பதற்கு வேற ஒரு ஊரில் இருந்து யாரையும் அழைத்து கொண்டு இங்கே நாம் பாஸ்டராய் நியமிப்பதில்லை. That is how all the other churches have gone. மற்ற எல்லா சபைகளும் இப்படித்தான் போயிருக்கிறது. So I'll give you a third reason. மூன்றாவது காரணத்தை உங்களுக்கு சொல்கிறேன். The third reason is that for most churches Sunday became the important day. அநேக சபைகளுக்கு ஞாயிற்றுக்கிழமை தான் மிக முக்கியமான ஒரு நாள். They practice for their singing and for their preaching and all, they practice a lot for their activity on Sunday. ஞாயிற்றுக்கிழமை நடக்கக்கூடிய அந்த கிரியைகளுக்காக, பாடல்களுக்காக, பிரசங்கத்துக்காகவே அவர்கள் அநேக பயிற்சிகள் எல்லாம் மேற்கொள்கிறார்கள். The preacher spends a lot of time preparing for his Sunday message. ஞாயிற்றுக்கிழமை கொடுக்கக்கூடிய செய்திக்காக அதிக நேரம் அவர் ஆயத்தம் செய்கிறார். The choir and the musicians all practice a lot for their Sunday meeting. இசைக்குழுவும் பாடல் குழுவும் ஞாயிற்றுக்கிழமை கூட்டத்திற்காக அதிகமாய் அவர்கள் பயிற்சி செய்கிறார்கள். But that is an Old Testament practice where the Saturday one day a week was important for the Jews. பழைய ஏற்பாட்டு கால பழக்கம் தான் சனிக்கிழமை ஓய்வு நாள், அந்த ஒரு நாளில் தான் எல்லாம் செய்ய வேண்டும் என்பது பழைய ஏற்பாட்டு கால நியமமாக இருந்தது. God wants to start a church where 7 days a week are important for them. 7 நாட்கள் முக்கியமான நாட்கள் என்று கருதக்கூடிய ஒரு சபை ஆண்டவர் ஆரம்பிக்க வேண்டியதாக இருந்தது. But 7 days a week we are not preaching and singing. ஆனால் அந்த வாரத்தில் 7 நாட்களும் நாம் பாடல் பாடிக்கொண்டோ பிரசங்கித்துக் கொண்டோ இல்லை. We are living. நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் and working. வேலை செய்கிறோம். So that is another reason why God raises a church which emphasizes how we live and how we work. நாம் எப்படி வேலை செய்கிறோம், எப்படி வாழுகிறோம் என்பதற்கு முக்கியத்துவம் கொடுக்கும்படியாக தேவன் இன்னொரு சபையை ஆரம்பித்தார். So what are the three reasons I said? நான் சொன்ன 3 காரணங்கள் என்ன? One, the people made the narrow way into a broad way. ஒன்று குறுகலான வழி அகலமாக்கி விட்டார்கள். In other words, they said, oh, some sins are not so serious.
இன்னொரு விதத்துல சொல்ல போனால் சில பாவங்கள் எல்லாம் அவ்வளவு கொடியது அல்ல என்று சொல்கிறார்கள். Getting angry, that's not so serious. கோபப்படுவது அவ்வளவு பெரிய பாவமா அது? This lusting after women, that's not so serious. கண்களினாலே ஸ்திரீகளை இச்சிப்பது அவ்வளவு பெரிய பாவம் அல்ல. Or if you hate somebody, that's not so serious. யாரையாவது பகைத்தால் அது ஒரு கொடிய பாவம் அல்ல. If you say things like that, then the way becomes broader, more people can come in. இப்படி காரியங்களை சொல்ல சொல்ல அந்த வழியானது அகலமாய் கொண்டே இருக்கிறது, அநேகர் உள்ளே வருவதற்கு வாய்ப்பு ஏற்படுகிறது. If you preach, no, anger is a serious sin. இல்லை, கோபம் ஒரு கொடிய பாவம் என்று பிரசங்கித்தால் you can go to hell. நீங்கள் கோபப்பட்டால் நரகத்துக்கு போவீர்கள். You lust after women, you can go to hell. ஸ்திரியை இச்சித்தால் நரகத்துக்கு போவாய். Or you must love all your enemies. உங்களுடைய சத்துருக்களை சிநேகிக்க வேண்டும். Never take revenge against anybody. யாருக்கும் விரோதமாய் பழி வாங்க கூடாது. Many things like that written in the Sermon on the Mount. இப்படி பல காரியங்கள் மலை பிரசங்கத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. Then the way becomes very narrow. அப்படியானால் அந்த வழியானது குறுகலாக விடுகிறது. Then very few people will come in the church. மிக சிலரே சபைக்கு வருவார்கள். So that's the first thing. இதுதான் முதல் காரணம். The second, as I said, you cannot serve God and money. இரண்டாவது காரணம் நான் சொன்னது போல பணத்துக்கும் தேவனுக்கும் ஊழியம் செய்ய முடியாது. And we must always remember, money is our servant. God alone is our master. பணம் எப்பொழுதுமே நமக்கு ஒரு வேலைக்காரன், தேவன் மட்டுமே நம்முடைய எஜமான் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். Most people have money on their head. அநேகருக்கு பணம் அவருடைய தலையிலே இருக்கிறது. That's why they put gold crowns on the head of kings. ஆகவே தான் ராஜாக்களுடைய தலையிலே தங்க கிரீடத்தை பொற்கிரீடத்தை அணிவிக்கிறார்கள். We have money under our feet as our servant. நமக்கு பணம் என்பது ஒரு வேலைக்காரனை போல நம்முடைய கால்கள் கீழாக இருக்கிறது. That's why you read in Revelation, in heaven the streets are made of gold. ஆகவே தான் வெளிப்படுத்தலிலே விசேஷத்திலே வாசிக்கிறோம், அங்கே பரலோகத்திலே தரையெல்லாம் தங்கமயமா இருக்கும் என்று. So we walk காலுக்கு கீழே இருக்கிறது தங்கம். We walk on gold means gold is under my feet. தங்கத்திலே நடக்கிறோம் என்று சொன்னால் தங்கமானது என்னுடைய பாதத்துக்கு கீழாக இருக்கிறது. If money is under your feet, you're ready for heaven. நீங்கள் பணம் உங்களுடைய பாதத்துக்கு கீழாக இருக்கிறது என்று சொன்னால் நீங்கள் பரலோகத்துக்கு தயாராகி விட்டீர்கள். If money is always on your mind, then I don't know whether you're ready for heaven. ஆனால் எப்பொழுதுமே பணத்தை குறித்து எண்ணிக்கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் பரலோகத்துக்கு தயாராக இருக்கிறீர்களா இல்லையா என்று எனக்கு தெரியவில்லை. And the third reason is not one day a week, but 7 days a week we have to follow Jesus. மூன்றாவது காரணம், வாரத்திலே ஒரு நாள் அல்ல 7 நாட்களும் நாம் இயேசுவை பின்பற்ற வேண்டும். No, supposing after a few years, say after many years, the CFC elders drift away from these three things. சில அநேக ஆண்டுகள் கழித்து CFC யில் உள்ள மூப்பர்கள் எல்லாரும் இந்த மூன்று காரியங்களை விட்டு வழி விலகி செல்வார்களானால், they also feel we must not be so narrow minded. People fall into sin, what to do, it doesn't matter. மக்கள் பாவத்தில் விழுகிறார்கள், என்ன செய்வது, நாம் அவ்வளவு குறுகிய மனப்பான்மை உள்ளவர்களாக இருக்க கூடாது எல்லாம் சொல்ல ஆரம்பித்தால், we need money, நமக்கு பணம் தேவை, because we have to pay for the rent, we have to build a hall. நாம் வாடகைக்கு இது போல மண்டபத்தை எடுத்தால் வாடகை கட்டுவதற்கு பணம் தேவை, நமக்கு நிறைய செலவுகளுக்கு பணம் தேவை. God helped us to build quite a big hall for the conference in Bangalore. பெங்களூரிலே கான்ஃபரன்ஸ் நடத்துவதற்கு ஒரு பெரிய ஹாலை கட்டுவதற்கு தேவன் கிருபை செய்தார். We never asked anybody for money. ஆனால் யாரிடத்திலுமே பணத்தை கேட்கவில்லை. We never sent a report saying please send us money. எங்களுக்கு பணம் அனுப்புங்கள் என்று சொல்லி யாருக்கும் அறிக்கை அனுப்பவில்லை. We said when we get we will build, when we don't get we won't build. நமக்கு பணம் கிடைக்கும் பொழுது கட்டுவோம், பணம் கிடைக்காத பொழுது நிறுத்தி விடுவோம் என்று தான் சொன்னோம். That's why for so many years we could not build, because we didn't have the money. ஆகவே தான் இவ்வளவு ஆண்டுகளாக நம்மாலே ஒரு கட்டடத்தை கட்ட முடியவில்லை, ஏனென்றால் நமக்கு அந்த அளவுக்கு பணம் இல்லை. When God saw that we needed a hall, he gave us the money. நமக்கு ஒரு ஹால் தேவை என்று தேவன் பார்த்த பொழுது அவர் பணத்தை கொடுத்தார். If we had gone around begging, we could have built it 20 years ago. அப்படி எல்லா இடத்திலும் போய் கேட்டு ஹாலை கட்ட வேண்டும் என்றால் 20 வருஷம் முன்பதாகவே பணத்தை கேட்டு கட்டியிருக்கலாம். That building would have destroyed us spiritually, because we may not have been ready for it. நாம் அந்த கட்டடம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை அது அழித்து இருக்கும், நாம் தேவனுடைய வருகைக்கு ஆயத்தமா இருந்திருக்க முடியாது. So God sees when we are ready. நாம் எப்பொழுது ஆயத்தமா இருக்கிறோம் என்பதை பார்க்கிறார். Sometimes people can become very proud because they have a new building for their church. தங்களுடைய சபைக்கு புது கட்டடம் கட்டிவிட்டோம் என்பதனாலே சிலர் பெருமை அடையலாம். Then I will pray that God will destroy that building. அப்படியானா என்னுடைய ஜெபம் எப்படி இருக்குமே என்றால், ஆண்டவரே அந்த கட்டடத்தை அழித்து விடும். Because pride is more serious. ஏனென்றால் பெருமை கொடிய பாவம். In the same way, அதே விதமாக, to make sure that every day of the week we seek to live godly. வாரத்திலே ஒவ்வொரு நாளும் நாம் தேவனுக்கு முன்பாக வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை. So when we started when the Lord started planting churches, ஆகவே தேவன் சபைகளை ஸ்தாபிக்க ஆரம்பித்த பொழுது,
There also we wanted to follow exactly like we read in the Acts of the Apostles. அப்போஸ்தலர் நடபடிகளிலே எப்படி வாசிக்கிறோமோ அதே முறையை நாம் பின்பற்ற விரும்புகிறோம். How the Apostle Paul went and planted churches. அப்போஸ்தலர் பவுல் எப்படி பல இடங்களுக்கு சென்று சபையை ஸ்தாபித்தார். How he appointed elders. எங்கே எப்படி அவர் மூப்பர்களை ஏற்படுத்தினார். How he kept on writing letters to them, correcting them. எப்பொழுதெல்லாம் அவர்களுக்கு எவ்வளவு கடிதங்கள் எல்லாம் எழுதி காரியங்களை சீர்திருத்தினார். How he disciplined some people also in some. அதே சமயத்திலே சில சபைகளில் எப்படி சிலரை ஒழுங்கு நடவடிக்கை எடுத்தார். So we wanted to follow same pattern. அதே முறையை நாம் பின்பற்ற விரும்புகிறோம். And that is how God has helped us all these 39 years. இப்படித்தான் இந்த 39 ஆண்டுகளாக தேவன் நமக்கு உதவி செய்திருக்கிறார். And Paul once said, follow me as I follow Christ. நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல என்னை பின்பற்றுங்கள் என்று பவுல் ஒரு முறை சொன்னார். That's a good example for all elders to hear. எல்லா மூப்பர்களும் கேட்பதற்கு நல்ல ஒரு மாதிரியா இருக்கிறது. I've also tried to look at the life of the Apostle Paul. நானும் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையை கூர்ந்து கவனிக்கிறேன். What was his attitude to money? பணத்தின் மீது அவருக்கு இருந்த மனப்பான்மை. What was his attitude to the churches? சபைகளின் மீது அவருக்கு இருந்த மனப்பான்மை என்ன? How did he help the elders? எப்படி அவர்களுக்கு உதவி செய்தார்? So it's a good example for all elders to follow. எல்லா மூப்பர்களும் பின்பற்றக்கூடிய நல்ல ஒரு மாதிரி. But you know, out of the 12 apostles, 11 of them I think died when they were in their 60s. 12 அப்போஸ்தலர்களிலே 11 அப்போஸ்தலர்கள் கிட்டத்தட்ட 60 வயது வருவதற்கு முன்பதாகவே எல்லாரும் மரித்து விட்டார்கள். I say, Lord, I'm 75. Who shall I follow? It's an example now. ஆண்டவரே, இப்பொழுது எனக்கு 75 வயதாகி விட்டதே. இப்பொழுது எந்த அப்போஸ்தலரை நான் மாதிரியாக பின்பற்றுவது? Paul and Peter died when they were 66, 67 years. பவுலும் பேதுரும் 66, 67 வயதாக இருக்கும்போது மரித்தார்கள். Then the Lord points me to John, who lived up to 95. இப்பொழுது 95 வயது வரைக்கும் வாழ்ந்த யோவான் அப்போஸ்தலனை பார் என்று ஆண்டவர் சொன்னார். So then I read 1 John. இப்பொழுது நான் 1 யோவானை படிக்கிறேன். And 2 John. 2 யோவான். And 3 John. 3 யோவான். And the Gospel of John. யோவான் சுவிசேஷம். And Revelation. வெளிப்படுத்தின விசேஷம். And there I see the things that a 95-year-old apostle wrote. அங்கே எல்லாம் 95 வயது நிரம்பிய அப்போஸ்தலன் எழுதக்கூடிய காரியங்களை நான் பார்க்கிறேன். And the things that were important for him. அவருக்கு என்னவெல்லாம் முக்கியமா இருந்தது? Particularly the gospel, of course, is the life of Jesus. யோவான் இந்த சுவிசேஷம் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையை குறித்து எழுதுகிறார். The letters are what he writes to the churches. ஆனால் சபைகளுக்கு அவர் எழுதின கடிதங்கள். And in Revelation he sees so many backslidden churches. வெளிப்படுத்தின விசேஷத்தில் எவ்வளவோ பின்மாற்றமடைந்த சபைகளை அவர் பார்க்கிறார். When John was 95 years old, யோவானுக்கு 95 வயதாக இருக்கும் பொழுது he was so weak that he could not stand. அவரால் நிற்க முடியவில்லை. அவர் அவ்வளவு பலவீனம் உள்ளவராய் இருந்தார். He couldn't even walk easily. அவர் எளிதாக நடக்க முடியவில்லை. So they used to carry him in a chair to the platform. ஆகவே மேடைக்கு அவரை ஒரு நாற்காலியில் உட்கார வைத்து தூக்கி கொண்டு வருவார்கள். And then most of the time he would say something like this. அநேக சமயங்களில் இப்படி சொல்வார்களாம். Little children, சிறு பிள்ளைகளே, love one another. ஒரே ஒரு நேசியுங்கள். That is the most important thing. ஒரு அன்பு கூறுங்கள், இதுதான் முக்கியமான காரியம். So I have also come to see that that is the most important thing finally that we must come to. ஆகவே நாம் வரக்கூடிய கடைசி இடம் இதுதான். ஒருவர் அன்பு கூறுங்கள். Husbands and wives, stop fighting with each other, love one another. கணவன் மனைவிமார்களே, உங்களை ஒருவர் சண்டை போடுவதை நிறுத்தி ஒருவர் அன்பு கூறுங்கள். Parents and children, பெற்றோரும் பிள்ளைகளும் stop arguing and love one another. வாக்குவாதம் பண்ணுவதை நிறுத்திவிட்டு ஒருவர் நேசியுங்கள். Brothers and sisters in the church, சபையில் உள்ள சகோதர சகோதரிகளே, don't keep finding fault with each other, love one another. ஒருவர் குறை கண்டுபிடித்துக் கொண்டிருக்க வேண்டாம், ஒருவரை நேசியுங்கள். Elder brothers, மூத்த சகோதரர்களே, don't be proud what God has done through you and look down on others. உங்கள் மூலமாய் கர்த்தர் செய்த காரியங்களை குறித்து பெருமைப்பட்டுக் கொண்டு மற்றவர்களை அற்பமாய் எண்ணாதீர்கள். And somebody who is a difficult type of elder, யாரோ ஒரு மூப்பர் கொஞ்சம் பழகுவதற்கு கஷ்டமான ஒரு நபராக இருந்தால் love him. அவரை நேசியுங்கள். You don't gain anything if he hates you. You don't gain anything by hating him. நீங்கள் அவர் உங்களை வெறுக்கிறார், நீங்கள் அவரை வெறுப்பதனாலே உங்களுக்கு எந்த ஒரு ஆதாயமும் இல்லை. See, in the world, if somebody fights with you, they fight back. உலகத்திலே யாராவது உங்களிடத்தில் சண்டை போட்டால் அவர்கள் திரும்பவும் சண்டை போடுகிறார்கள். That is like somebody comes and says, I'm going to serve the devil, I'm going to fight with you. அது எப்படி இருக்குது என்றால் ஒருவர் சண்டை போடுகிறார், நான் இப்பொழுது பிசாசுக்கு ஊழியம் செய்ய போகிறேன், உங்களோட சண்டை போடுகிறேன் என்று சொல்கிறார். And this chap says, oh, you're going to serve the devil, I'll also serve the devil. இன்னொரு என்ன சொல்கிறார், நீதான் பிசாசுக்கு ஊழியம் செய்ய போகிறாய், நானும் ஊழியம் செய்ய போகிறேன் என்று அவரும் சண்டை போடுகிறார். I fight back. அவள் மீண்டும் திரும்பி சண்டை போடுகிறார்கள். What a foolish thing. என்ன புத்தியமான காரியம்.
When somebody comes to shout at you, angry with you, he's serving the devil. யாராவது வந்து கோபத்திலே உங்களை பார்த்து சத்தம் போட்டால் அவர்கள் பிசாசை சேவிக்கிறார். What are you going to say? என்ன செய்ய போகிறீர்கள்? I'm also going to serve the devil. நானும் பிசாசுக்கு ஊழியம் செய்ய போகிறேன் என்று சொல்கிறீர்களா? Don't be foolish. எவ்வளவு புத்தியானமா இருக்கிறது. When Jesus died on the cross, இயேசு சிலுவையிலே மரித்த பொழுது the people who killed him were so angry. அவரை கொலை செய்த மக்கள் அவ்வளவு கோபமுள்ளவர்களாக இருந்தார்கள். They said, we hate you, we going to serve the devil and kill you. உங்க இயேசுவே உம்மை பகைக்கிறோம், உம்மை கொல்ல போகிறோம், நாங்கள் பிசாசுக்கு ஊழியம் செய்கிறோம். What did Jesus say? இயேசு என்ன சொன்னார்? I'm going to serve my Father. நான் பிதாவுக்கு ஊழியம் செய்ய போகிறேன். Father, forgive them, they don't know what they're doing. பிதாவே இவர்களுக்கு மன்னியும், இவர்கள் தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்கள். That is the example that we are to follow. நாம் பின்பற்ற வேண்டிய மாதிரி இதுதான்.